எஃப்டிபி நேயருக்கு வணக்கம். இந்த வீடியோ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, தமிழ்நாட்டில் இப்போ மெட்ரோ சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்டில் போயிட்டுருக்கு. ரொம்ப துரிதமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் மொத்த கட்டுமானம் முடிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வேற புது மெட்ரோ திட்டங்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. விரைவில் கட்டுமானம் தொடங்கக்கூடிய நிலையில் இருக்க புதிய மெட்ரோ திட்டங்கள் என்ன? ஒரு மொத்தமாக ஒரு 5 திட்டங்கள் இந்த மாதிரி இருக்கு. அந்த 5 திட்டங்கள் எதுன்னு நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமான கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிச்சு அதை டிபிஆர்ல ரெடி பண்ணி அந்த டிபிஆர் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்து மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்க. அது கட்டுமானம் தேர்தலுக்கு முன்னாடி எப்படியும் தொடங்கிடலாம் அப்படின்ற மாதிரி மாநில அரசு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வட இந்தியால பல மாநிலங்கள்ல 2க்கும் மேற்பட்ட நகரங்கள்ல மெட்ரோ ரயில் இப்போ சேவைகள் இருக்கு. ஆனா தென்னிந்தியாவில் இதுவரை எந்த மாநிலத்திலுமே ஒரு நகரத்துக்கு மேல மெட்ரோ ரயில் செயல்பாட்டு இல்லை. இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ தென்னிந்தியாவை பொறுத்தவரை இப்போ சென்னை ஆகட்டும், ஹைதராபாத் ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், இதெல்லாம் பெரிய சிட்டிஸ், மெகா மெட்ரோ சிட்டிஸ். இதுல இப்போ இந்த ஒரு சிட்டிலேயே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கான மெட்ரோ சிஸ்டம் செயல்படுத்த விட வேண்டியது இருக்கு. அதனால அவங்க அந்த 2வது நகரத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் போக முடியல. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா, இப்போ சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டருக்கான மெட்ரோ. இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இங்க நடைமுறையில் இருப்பதால இவங்க டக்குன்னு இன்னொரு சிட்டியில போய் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் யூபியில எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லக்னோ மெட்ரோல ஒரு 30 கிலோமீட்டர் மெட்ரோ சிஸ்டம் தான். அதனால அவங்க லக்னோ பண்ணும்போது இது நொய்டா பண்ணுவாங்க, மீரட் பண்ணுவாங்க, ஆக்ரா மெட்ரோ, கான்பூர் மெட்ரோ, அது மாதிரி 5 நகரங்கள்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ சென்னைக்கு ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் அளவுக்கு மெட்ரோ சப்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நகரத்துக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது முதல்ல கோவை தான். கோவை என்பது மிகப்பெரிய தொழில் நகரம். அது இந்த கொங்கு மண்டலத்தின் ஒரு தலைநகராக சொல்லலாம். அந்த கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம்ன்றது பல நாட்கள் அந்த மக்களின் ஒரு கோரிக்கையா இருந்தது. இப்போ இந்த ஆட்சியில கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் எடுத்து ஓரளவுக்கு ஒரு ஷேப் ஆகி ஒரு 34 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லி எலிவேட்டட் மெட்ரோ சிஸ்டம், 2 லைன்ஸ், நிலம்பூர் டு உக்கடம், அதே மாதிரி கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு விலாங்குறிச்சி. இந்த மெட்ரோ லைன் இப்போ 7 மாசம் ஆச்சு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்து. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அப்ரூவலில் டிபிஆர்ஸ் அப்ரூவல் கொடுத்துறானே. இந்த அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி அந்த கட்டுமானம் அது துவங்கப்படும். அடுத்து தமிழ்நாட்டின் 3வது பெரிய நகரமான மதுரைக்கு ஒரு மெட்ரோ ரயில் என்பது இப்போ அதுவும் அறிவிச்சிருக்காங்க. 31 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில். அந்த கோயம்புத்தூரோடய சேர்த்து அது மாதிரி இரட்டை திட்டங்கள் மாதிரி ட்வின் சிட்டி பிளான் மாதிரி கோயம்புத்தூர் மெட்ரோவோடய சேர்த்து மதுரை மெட்ரோ ஒன்னாவே அப்போ டிபிஆர் ரெடி பண்ணி ஒன்னாவே ஒப்புதலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, கோயம்புத்தூர் மெட்ரோவில் ஃபுல்லி எலிவேட்டட், அண்டர் கிரவுண்டே கிடையாது. ஆனால் மதுரையில் ஒரு அண்டர் கிரவுண்ட்ஸ் ஒரு நெட்ஒர்க் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அண்டர் கிரவுண்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோயில் அந்த பகுதியில், மதுரையின் மத்திய பகுதியில் ரொம்பவே கன்ஜஸ்டடான ஏரியா, டென்சிட்டி பாப்புலேட்டட் ஏரியான்றதால அங்கே லேண்ட் அக்விசிஷன் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். அதனால ஃபுல்லி அண்டர் கிரவுண்டாக போகிறாங்க. அது டூரிஸ்ட் பெரிய அளவுக்கு ஒரு ஹப்பா அது இருக்கும், பெரிய அளவுக்கு வரவேற்பாக இருக்குன்றதுக்காக அங்கே அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ போகிறாங்க. இதில் கோயம்புத்தூர்ல 2 லைன்ஸ் இருந்தாங்க. பட் இது ஒரே லைன் தான், திருமங்கலம் டு ஒத்தக்கடை. இந்த மெட்ரோவும் இப்போ 7 மாசம் ஆச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கும் கோயம்புத்தூர் மெட்ரோவோட சேர்த்து இதுவும் ஒப்புதல் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான், ஒரே திட்டமாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுக்கும் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி கட்டுமானம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் என்பது ரொம்பவே ஒரு குரூஷியலான ஒரு திட்டம். ஏன்னா அந்த ஒரு நகர மக்களுக்கு அந்த மெட்ரோ ரயில் என்பது ஒரு பெரிய ஒரு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஒரு பெரிய ஆக்சஸ் மாதிரி தெரியுது. அந்த நகரத்தோட அவுட்லுக்கே மாற்றும் மெட்ரோ சிஸ்டம் என்பது அந்த சிட்டிக்கு ஒரு மாடர்ன் லுக் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற. அதனால எல்லாருக்குமே அந்த மெட்ரோ மீது ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ஆர்வம் இருக்கும். அப்படி இருக்கும்போது கோவைக்கு மெட்ரோக்கு ஒருவேளை மத்திய அரசு அந்த ஒப்புதலை இன்னும் தாமதப்படுத்தினால்
அப்படி இருக்கும்போது கோவைக்கும் மதுரைக்கும் ஒப்புதலை வழங்காமல் மத்திய அரசு தாமதப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இஷ்யூ வந்து ஒரு அடுத்த ஆண்டு தேர்தலில் ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக மாறும். நீங்க கோவைக்கும் மெட்ரோ மதுரைக்கும் மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல, பாஜக தடையா இருக்குன்னு திமுக பெரிய பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனாலேயே வந்து எப்படியும் அந்த அந்த பிரச்சாரத்தை தவிர்ப்பதற்காக பாஜக வந்து அவங்க வந்து இந்த மெட்ரோ ரயில் ஒப்புதல் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர்லாம் பாஜகவுக்கு நல்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கிற பகுதி, மதுரை கூட பிரதமர் அப்போ வராரு. அதனால இந்த 2 திட்டத்துக்கும் கண்டிப்பா பாஜக ஒப்புதல் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 2 திட்டமும் அடுத்த வருஷம் கண்டிப்பா கட்டுமானம் தொடங்கிடும். அடுத்து வந்து சென்னையின் புறநகர் பகுதிகளில் சில மெட்ரோ ரயில் திட்டங்களை வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இப்போ புதுசாக வந்திருக்குல்ல, இந்த பேருந்து நிலையத்துக்கு ஒரு மெட்ரோ ரயில் சேவை கொடுக்கணுன்றது ரொம்ப நாளாவே இந்த கோரிக்கை இருந்தது. இதில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 அப்போவே அது ஃபேஸ் 1 எக்ஸ்டென்ஷனாக இது கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து இவங்க ஃபேஸ் 2ல வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 வந்து மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் நம்ம ஆரம்பித்தோம். ஒரு 3 ஆண்டுகள் மத்திய அரசு நிதி இல்லாமலே நம்ம மெட்ரோ கட்டுமானம் நடந்தது. 3 ஆண்டுகள் இப்போ போன வருஷம் தான் அந்த ஒப்புதலை கிடைச்சது. அதனால அந்த இன்னொரு புதிய மெட்ரோ திட்டத்தை எடுக்க முடியாத சூழல்ல இருந்தாங்க. இப்போ அந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் வருது, பல செக்ஷன்ஸ் முடிகிற நிலையில இருக்கு. ஏன்னா 2026 எண்டிங்ல ஆல்மோஸ்ட் எலிவேட்டட் செக்ஷன்ஸ் எல்லாம் எல்லா இடங்களும் முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது புதுசாக எலிவேட்டட் செக்ஷன் ஒன்று எடுக்கணும்னு தான் அந்த ரொம்ப நாளா 2022 இந்த பிளானிங் போயிட்டு இருக்கு. அந்த சென்னை ஏர்போர்ட் விமான நிலையம் முதல் கேளாம்பாக்கம், அதாவது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 லைன் 1 எக்ஸ்டென்ஷனா இது வந்து 15 கிலோமீட்டர் எக்ஸ்டென்ஷனு ஒரு 13 ரயில் நிலையங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மட்டும் என்னன்னு தெரியல, ஏதோ தடை வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே மாநில அரசுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது டிபிஆர் வச்சிருக்கு, மறுபடியும் ரீஒர்க் பண்ணாங்க. டிபிஆர்ல நிறைய இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரே பில்லர்ல 3 லெவல்ஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க. ட்ரிபிள் லேயர் மெட்ரோ, அதாவது ஒரு பிரிட்ஜு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல மெட்ரோ அப்படின்ற சொன்னாங்க. பட் ஆனால் அது குறைச்சிட்டு இப்போ ஒரே டபுள் டெக்கர் மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பிரிட்ஜு ஒன்று, மெட்ரோ ஒன்று, அப்புறம் கமர்ஷியல் ஸ்பேஸ்லாம் இப்போ எதுவுமே இல்லை. ஸோ அது திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் இல்லைன்றதால மத்திய அரசு திரும்ப அமைச்சிருக்காங்க. இப்போ மாநில அரசு அந்த கியூம்டா தான் அந்த காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் 2 மாசத்துல மறுபடியும் ஒப்புதல் கொடுத்துருவாங்க. இவங்க ஒப்புதல் அனுப்பிய உடன் அவங்க மத்திய அரசு வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒப்புதல் கொடுப்பாங்களா என்பது சந்தேகம்தான். ஆனாலும் என்னுடைய யூகம் வந்து இது வந்து ஒரு சின்ன திட்டன்றதால மாநில அரசு வந்து ஃபேஸ் 2 பண்ண மாதிரி மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமலே இதுல வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கோவை மதுரை மெட்ரோக்கு இருக்க ப்ரெஷர் வந்து இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு இது இருக்காது. அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசும் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது 4ஆவதா வந்து இன்னொரு திட்டம் என்னன்னா, இப்போ சென்னையோட மற்றொரு புறநகர் பகுதியான ஆவடிக்கு வந்து இப்போ ஒரு மெட்ரோ லைன், இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 லைன் 5, இந்த லைன் வந்து கோயம்பேடுலேருந்து ஆவடி வரை நீட்டிக்கிற ஒரு பிரான்ச் லைன் மாதிரி போய் நீட்டிக்கிற மாதிரி ஒரு 21 கிலோமீட்டருக்கு இது பிளான் போட்டிருக்காங்க. இதுவும் டிபிஆர்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து இதுல காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான்ல எந்த இஷ்யூஸும் இல்லை. இதுவும் மத்திய அரசு எப்படி ஒப்புதல் கொடுக்கணும் அடுத்த வருஷத்துக்குள்ள இது எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷத்துல இந்த திட்டமும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுல இந்த 2 திட்டத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கிட்டத்தட்ட 70 to 80% ஒரு சென்னை சிட்டி ஏரியாஸ் வந்து கவர்டு, சிட்டி கார்பரேஷன் லிமிட்ஸ்ல இருக்க ஏரியாஸ்ல மேக்ஸிமம் கவர்டு. அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு 20-25% ஏரியாஸ்க்கு வந்து ஃபேஸ் 3ல கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து சென்னையோட அட்ஜாயிண்டா இருக்கக்கூடிய கார்பரேஷன்ஸ், தாம்பரம் கார்பரேஷன், ஆவடி கார்பரேஷன், இங்க வந்து மெட்ரோ ரயில் வசதி வந்து ஏற்படுத்துறதுல அவங்க வச்சுருக்காங்க. இப்போ தாம்பரம் கார்பரேஷனுக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவுற மாதிரி இப்போ சென்னை ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் ரயில் லிங்க்கு, அதே மாதிரி ஆவடி முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கோயம்பேடு டு ஆவடி ரயில் லிங்க். இது கோயம்பேடு டு ஆவடி ரயில் லிங்க்ல வந்து அம்பத்தூர் போன்ற மாநகராட்சி பகுதிகள் அதுவும் கொஞ்சம்
கொஞ்சம் கவர் ஆயிடும். ஸோ இந்த 2 மாநகராட்சிகளும் ஒரு மெட்ரோ ரயில் வசதியை வந்து இதில் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் தான் இருக்காங்க. 5வது மெட்ரோ திட்டம் எதுன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம். இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அந்த விமான நிலையமோட கட்டுமானம் வந்து இன்னும் ஒரு ஆண்டுல கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு டிட்டர்மெண்டா இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டின் கனவு திட்டமா பரந்தூர் விமான நிலையத்தை இந்த அரசு நினைக்கிறாங்க. பல்வேறு எதிர்ப்புகள் அது இருந்தாலும் அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிய தீர்வோம்னு இந்த திமுக அரசு ரொம்ப டிட்டர்மெண்டா இருக்காங்க. அந்த பரந்தூர் விமான நிலையம் என்னங்க நிலம் கையகப்படுத்துற வேலையெல்லாம் போயிட்டு இருக்கும்போதே மத்திய அரசு இன்பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அப்பவே நம்ம அது தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. இப்பவே அதுக்கான மெட்ரோ கனெக்டிவிட்டி இப்பயே பிளான் பண்ணிடலாம். நம்ம ஏர்போர்ட் வந்து அப்புறமா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு மெட்ரோ கொடுக்கறது இப்பவே நம்ம ரெடியா வச்சுக்கோன்னா, அந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து கிட்டத்தட்ட இங்க சென்னை மத்திய பகுதியிலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். அதனால இப்பவே நம்ம மெட்ரோ ரயில் வசதியை கரெக்டாக ஏற்படுத்தணுன்றதுனால ஒரு 51 கிலோமீட்டர் மெட்ரோ பூந்தமல்லியில் ஆரம்பிச்சு பரந்தூர் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து 2 கட்டங்களாக பண்றாங்க. பூந்தமல்லி டு சுகுவான் சத்திரம் இது phase 1, phase 2 வந்து சுகுவான் சத்திரம் டு பரந்தூர். எப்படி அந்த ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு அதுபடி phase 2 பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ phase 1 ஃபுல்லி எலிவேட்டட். இது 26 கிலோமீட்டர் செக்மெண்ட். இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் என்னென்ன வருதுன்னு. இதே லைன்ல ஆர்ஆர்டிஎஸ் கூட வரலாம். ஸோ இந்த phase 1 இது கூட அவங்க போன வருஷம் டிபிஆர் கால் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு 2 மாசத்துக்கு டிபிஆர் ரெடி பண்ணி இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுக்குறாங்களா அடுத்த வருஷத்துக்குள்ளான்னு தெரியல. என்னுடைய கணிப்பு என்னன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கரண்டா போயிட்டு இருக்க சென்னை மெட்ரோ phase 2 எலிவேட்டட் செக்ஷன்ஸ் தான் ஒன்றுமே சொன்ன மாதிரி அதிகபட்சம் 2026 இல்லை 2027 மிட்டுக்குள்ள அது எலிவேட்டட் லைன் செக்ஷன்ஸ், அந்த உயர்த்தப்பட்ட மேம்பாலத்தில் இருக்க பணிகள் எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி முடியும் பட்சத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதை பாஸ் அவுட் பண்ணி இந்த 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நான் சொன்ன ஒரு 5 திட்டங்கள்ல மட்டுமே எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான ஒப்புதலுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி அமைச்சிருக்கோம். 5 தனித்தனி திட்டங்களா சென்னை மெட்ரோ phase 2 வந்து ஒரே திட்டமா அமைச்சோம். இப்போ 5 தனித்தனி திட்டமா நான் அமைச்சிருக்கோம். 130 கிலோமீட்டருக்கான மெட்ரோ இந்த 5 திட்டங்கள் சேர்த்து இது வந்து மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கோம். இதுல வந்து ஒரு சின்ன 5 கிலோமீட்டர் மட்டும் தான் அண்டர் கிரவுண்டு, மற்ற எல்லாம் எலிவேட்டட். ஸோ இது ஒப்புதல் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். இது இல்லாமல் இன்னொரு மெட்ரோ ரயில் சம்பந்தப்பட்ட இன்னொரு திட்டம் என்னன்னா, சென்னை மெட்ரோ ரயில் எம்ஆர்டிஎஸ் இணைப்பு. இது ரொம்ப நாளா அந்த கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எம்ஆர்டிஎஸ் என்பது 1980 கட்டுமானம் தொடங்கி ஒரு 20 கிலோமீட்டர் லைன் தான். 1980 கட்டுமானம் தொடங்கி இன்னும் முடியாம இருக்கு. இப்போ இந்த வருஷம் தான் அந்த கடைசி செக்மெண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் வேளச்சேரி செக்மெண்ட் முடியுன்ற சொல்றாங்க. அப்படி முடிஞ்சு அது 22 கிலோமீட்டருக்கான உயர்த்தப்பட்ட பாதையில் வந்து எம்ஆர்டிஎஸ் சேவை இருக்கும். அதை வந்து ஃபுல்லாவே உயர்த்தப்பட்ட பாதையில் இருக்க ரயில் சேவைகள் எல்லாமே சிஎம்ஆர் கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற ஒரு பார்வையில வந்து நாங்களே இதை மேனேஜ் பண்ணிக்கிறோம், நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோன்ற ப்ரொபோஸ் ரயில்வேஸ் கொடுத்துருக்காங்க. ரயில்வேஸும் எம்ஆர்டிஎஸ்ல அவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் இருக்கு. அது ஆப்ரேஷன் காஸ்ட் மெயின்டைன் பண்ண முடியல. அவங்களுக்கு கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ டெல்லியில் அதுவும் ஒப்புதலுக்காக வெயிட்டிங்கு. பிரதமர் ஆஃபீஸ்லேருந்தே சீக்கிரமா கொடுத்து முடிங்க அது அப்படின்னு. அது தெரிஞ்ச இந்த சென்னை மவுண்ட் வேளச்சேரி பணிகள் இந்த வருஷம் முடிஞ்ச உடனே அதுவும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சேர்த்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அப்படி அந்த எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ கொடுத்துட்டாங்கன்னா அதுல வந்து அந்த ஸ்டேஷன்கள்லாம் கொஞ்சம் புனரம். ஏன்னா இப்போ இருக்க எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லாம் பூத் பங்களாமா இருக்குது. அதுல எல்லாம் பல கட்டணங்களுமா இருக்கு. அதெல்லாமே கொஞ்சம் புதுப்பிச்சு அதில் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிட்டு அப்புறம் புது ரயில் பெட்டிகள் வாங்குற வேலையெல்லாம் இருக்கு. ட்ராக்ஸை மாத்துறாங்களேன்னு தெரியல. ஸோ இந்த ஒர்க் தான் சின்ன ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஆனாலும் அந்த சர்வீஸ் ரன் தான் இருக்கும். கொஞ்சம் வருஷம் வந்து மெட்ரோ வந்து அந்த சதர்ன் ரயில்வே அதாவது புறநகர் ரயில் பெட்டிகள் வச்சு கொஞ்சம் ரன் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த புதிய ரயில் பெட்டிகள் வச்சு ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு 22 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் பாதை 150 கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் பாதைகளுக்கான திட்டம் வந்து மத்திய அரசு ஒப்புதலுக்காக வெயிட்டிங். அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். இது வந்து எந்த அளவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து மாநில அரசுகளின் திட்டத்தை எடுத்து செயல்படுத்த சிஎம்ஆர்எல்
என்பது சென்னையில் நடந்த பெஸ்ட் திங்ஸில் சிஎம்ஆரில் ஒன்று. சிஎம்ஆரில் வந்து ஒரு சிறந்த மெட்ரோ நிர்வாகமாக இருந்திருக்கு. அவங்க வந்து கட்டுமானத்தில் எதுவுமே ஸ்லோடவுன் பண்ணது கிடையாது. இந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தணும்னு நம்புவோம்.